உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோடைய 3rd எபிசோடோட ரிவ்யூ. 20 கோடி 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு மாறும். கண்டிப்பா நான் பிக் பாஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவேன் சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப என் மூலமா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஒரே தராசு நிக்கிறோம். ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சரியான பேசம். ஆனா அப்படித்தான் பூர்ணிமாவை போட்டு தள்ளிட்டு அந்த அம்மா வெளியே போயிடுச்சு. இந்த அக்கா உள்ளேயே உட்காந்துருச்சு. இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்காங்களா? அப்படிதான் இருக்காங்க. பேக் மாதிரி இல்ல மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் பேக் மாதிரி இருக்கிறது எவ்வளவோ பாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பேரை ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 12 பேர்லேருந்து 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 4 பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அண்ட் 4 பேர் ஹோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 8 பேரை ஆடிஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபிரோஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாப்புல. இவர் உண்மையிலேயே பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு தான் ஆடிஷன் வந்தாரா, இல்லை அதே விஜய் டிவியில் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துவாங்க, இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஷோ அது, அந்த ஷோக்கு போகிறதுக்கு பதிலாக மாறி இங்கே வந்துட்டாரான்னு தெரில. ஏன்னா உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஐ கேன் மேக் மணி, ஐ எம் அ பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பிரனர்ன்றாப்ல. இந்த டேலண்ட்லாம் வச்சுட்டா நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் ஆமாங்கிறாப்ல. I would say people management, money management, making money is my talent. சரி, நீங்களே பெரிய பிஸ்னஸ் மேனுன்றீங்க, உங்களுக்கு மேலே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் இருக்காரு எலான் மஸ்க், அவர் மட்டும்தான் எனக்கு மேலே இருக்கார், மற்ற யாரும் நம்மளுக்கு ஈடினையே ஆக மாட்டாங்கன்ற அளவுக்குலாம் பயங்கரமாக பேசிட்டு இருந்தாப்புல. அப்போவே அந்த மனுஷனை ரைட்டு பண்ணி கிளம்புன்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து பார்ப்போன்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பலூனை அப்படி தட்டி விட்டுட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க, 2 பேண்ட்டு 3 சட்டன்னு, அதெல்லாம் எடுத்து அந்த மனுஷன் மாட்டணுமா. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்த டைமுக்குள்ளே அந்த மனுஷன் பலூனை தட்டி மாட்டெல்லாம் செஞ்சுட்டாப்புல. டாஸ்க்கை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டாப்புல. சரி, பேச்சு தான் ஒரு மாதிரி இருக்குது, டாஸ்க்கை சரியாக பண்ணுறாப்புலன்றதுனால ஹோல்டில் போட்டாங்க. நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. அடுத்ததா ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க பேர் வந்து காமாட்சி. அவங்க பேசுறத பார்க்கும்போது நல்ல போல்டா இருந்துச்சு, நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து டாஸ்க் லெட்டர் படிச்சாங்கல்ல, அது இவங்க தான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்த திருத்தமாக வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதரு, நான் வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஹியூமனிட்டிக்கு பேர் போனது நீங்கள் 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸை பார்த்துலாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 பேருமே ஹியூமனிட்டி எப்படி இருக்கணுன்றதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ உங்கள் 3 பேருமே எனக்கு பிடிக்கும். எந்த பயனும் இல்லை. சரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்பயும் அவங்க சொன்னாங்க, என்னுடைய பேச்சு தான் திறமை, நான் பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. உடனே சரி ஓகே, நான் வேணா பட்டிமன்றத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பேசுங்க, எதுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் யாருங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த பிக் பாஸ் ஷோக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, பேச்சு திறமெல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா என்ன ஏதுங்கிறது தெரில. இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து செக்கு கூட பண்ணல. சரி ஓகேம்மா, யூ ஆர் ஆன் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டில் போட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆன் வெயிட்டிங். இப்படியே ஒரு ஆளாக கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்தா என்னைக்கு முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால இதுக்கப்புறம் 2 பேராக இறக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சந்திரமதி அப்படிங்கிறவங்களும் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு மேல் கண்டஸ்டன்ட் 2 பேர் உள்ளே வந்தாங்க. சந்திரமதி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழலை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எனக்காக வாழ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. 35 இயர்ஸ்க்கு அப்புறமா லைஃபை வாழ வந்திருக்க ஒரு பொண்ணு. 35 வருஷமா ஆவியாவா இருந்தீங்க. இதுல வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாரு பாருங்க, அந்த மனுஷன் தான் இருக்கிறதுலே ஹைலைட். அந்த மனுஷன் பேசின பேச்செல்லாம் இருக்குது பாருங்க. நீங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்னா நான் பிக் பாஸுக்கே சோறு போடுவேன்றாப்ல. என்னது பிக் பாஸுக்கு சோறு போடுவியா? பிக் பாஸ் என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா உச்சுன்னு கூட சோறு போடுறதுக்குன்னு சொல்லி கேட்டா, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன், 7 பேருக்கு வெளியே வேலைலாம் கொடுத்து வச்சிருக்கேன், வருஷத்துக்கு 2 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமான ஃபேம் ஆயிட்டேன் அப்படின்னா, அந்த 2 கோடி 500 கோடி 1000 கோடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 1000 கோடியை தொட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ்க்கு நான் ஸ்பான்சரே பண்ணுன்றாரு. 20 கோடி 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு மாறும். கண்டிப்பா நான் பிக் பாஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவேன். நம்ம வெங்கடேசன் பேசின பேச்செல்லாம் கேட்டு அங்க உட்கார்ந்த 3 ஜட்ஜஸும் அப்படியே ஆடி போய் உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க.
ஏண்டா எங்களுக்கே 5000 ரூபாய் தான் பேட்டா கொடுக்குறாங்க, நீ 2 கோடியா 1000 கோடியா மாத்திடுவியா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்ன சொல்லிட்டாங்க, தம்பி இதெல்லாம் டேலண்ட் மாதிரி தெரியல, நீ என்ன பண்ணு அந்த புள்ள கூடயே பேசி ஒரு முடிக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாருங்க, நான் மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன்னா சென்னை, தமிழ்நாடு, இந்தியா எல்லாத்தையும் மாத்திருவேன், வேணா உனக்கு கூட வாழ்க்கை தரேன்றாப்ல. அந்த புள்ள அரண்டு போயிடுச்சு, டேய் எனக்கு புருஷன் இருக்காண்டா, அந்த புருஷன் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பேன், நீ எதுக்கு எனக்கு வாழ்க்கையை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை என் மூலமா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஒரே தராசு நிக்கிறோம். ஆக மொத்தத்தில் வெங்கடேசன் என்ன பேசுறாப்புல ஏது பேசுறாப்புல அப்படிங்கிறது அவருக்கே தெரியுதா புரியுதான்னு தெரியல. ஆனா பேசுறாப்புல கேப் விடாம பேசிக்கிட்டே இருக்காப்புல. ஆனா அவர் பேசுறது அம்புட்டியுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துக்கிட்டு சந்திரமதி ஆன வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்ததுனால, இங்க பாருமா உனக்கான வாய்ப்பை நீ தான் உருவாக்கிக்கணும், அவரை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அதனால நீ ஹோல்டு. அவர் பேசிக்கிட்டே இருந்ததுனால அவர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க, இந்த புள்ளியை ஹோல்ட்ல போட்டாங்க. அடுத்ததா ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. அந்த மனுஷன் கோயம்புத்தூர் ஊரை சேர்ந்தவர் போல இருக்கு, அதனால அந்த ஸ்லாங் இருக்கும் இல்லையா, அதை கேட்கறதுக்கே பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் நல்ல நகைச்சுவை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல, பயங்கரமான காமெடிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்படியா எங்க நல்ல நல்ல காமெடிலாம் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமான காமெடிலாம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் நல்லா கலாய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியா கலாய்ப்பியா எங்களெல்லாம் கலாய்ச்சி காட்டு பார்ப்போம் அப்படின்னு உடனே அங்க இருக்கலாம் வச்சு சிறப்பா செஞ்சாப்புல. இத்தனைக்கும் ஓவியா ஃபர்ஸ்ட் சீசன், ராஜு இன்னொரு சீசன், ஆரி ப்ரோ 4th சீசன், மாயாலாம் இன்னொரு சீசன் இல்லையா, இந்த எல்லா சீசனையும் அட் அ டைம்ல ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம்ல. ஆனா ஆன் த ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவியாக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிறாப்புல, ராஜுவை பங்கமா வச்சு செய்யறாப்புல, ஆரி ப்ரோலாம் நாமினேஷன் அப்போ 1 hour பேசுறீங்க, எபிசோடே 1 hour தான், 1 hour பேசினா எப்படிங்கிறாப்புல. அது என்னங்க நாமினேஷன் பண்ண சொன்னா 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கு, எபிசோடே 1 மணி நேரம் தான், அண்ணன் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாயாக்கு ஒரு கமெண்ட் அடிச்சார் பாருங்க, மனசே நிறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் விஷம். அதாவது கூட இருக்கவங்கள வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி வெளியே அனுப்புறது கரெக்டா பண்ணாங்க. அந்த இளிச்சவாய் யாருன்னு கேக்குறீங்களா, வேற யாரும் இல்ல பூர்ணிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா கலாய்ச்சாப்புல. நான்லாம் நல்லா குளிஞ்சு சிரிச்சேன். பூர்ணிமாவை போட்டு தள்ளிட்டு அந்த அம்மா வெளியே போயிடுச்சு, இந்த அக்கா உள்ளே உட்காந்துருச்சு. இந்த மனுஷன் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஆடிஷன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை அவன் 100% யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனுஷனுடைய 100% எஃபோர்ட்டை போட்டு பயங்கரமா காமெடிலாம் பண்ணாப்புல. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்க வச்சாப்புல. ஈவன் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போதே ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ரைட் இன்னொரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா, ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து மூக்குல மாட்டி விட்டாங்க. மூக்கை இப்படி மூக்கிலே வந்து முறுக்கெல்லாம் புழிஞ்சி அந்த ரப்பர் பேண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து வாயில் வைக்கணுமா. இது என்னடா டாஸ்க், இதே வேண்டா கண்டுபிடிச்சான்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கிலேயே வந்து முறுக்கெல்லாம் புழிஞ்சி பார்த்தாப்புல. ஆனால் ரப்பர் பேண்ட் கொஞ்சம் வாய்கிட்ட வரும்போதே பா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸர் அடிச்சதுனால அந்த டாஸ்க்ல அவர் தோத்துட்டாப்புல. இந்த டாஸ்க்ல தோத்த உடனே ராஜு யூ ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா, அதை கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அதுக்கு கூட ஒரு கவுண்டர் ஒன்று போட்டாப்ல. என்னன்னா சொல்றீங்க, கடைசியில் திரும்ப ரப்பர் படுத்து வாழ்க்கையில் அடிபிடிச்சிக்கலானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்புல. ராஜு நீ பண்ண கவுண்டர்லேயே இது ஒன்று தானே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி ரைட்டு, அதாவது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு செலக்ட் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனசை தேத்திக்கிற மாதிரி யூ ஆர் ஹோல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மனுஷனை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடிஷன்ல இதை விட பெட்டரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும் போல இருக்கு. ஒருவேளை நம்மளையே கலாய்ச்சிட்டானே அப்படிங்கிற கோவத்துல ஹோல்ல போட்டாங்களான்னு கூட தெரியல. ஓகே பை see you thank you. அடுத்ததா ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்தாப்புல. இந்த மனுஷனை பார்க்கும்போது யாரு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்துருப்பாப்புல, தமிழே தெரியாது முழுக்க இங்கிலீஷ் தான் தெரியும்னு சொல்லிட்டு தமிழை இஎம்ஐல பேசியிருப்பான். தமிழ் தெரியாம ஒன்னு எப்படியா நாங்க ஷோ வச்சு நடத்துறேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இங்கிலீஷ்ல மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாப்புல. சரி அந்த பையன் மாதிரி இந்த பையனையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கும் போது இல்ல நான் தமிழ் நல்லா பேசுவேன் சரளமா பேசுவேன்னு சொல்லிட்டு சூப்பரா பேசுறாப்புல. தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்காரு போல. சரி உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து கிக் பாக்ஸிங் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ல இருக்கிறேன், நான் வாங்காத கோல்டு மெடல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இவ்வளோ கோல்டு மெடல் வாங்கிட்டல அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் சான்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சூப்பரான பதில் ஒன்று சொன்னாப்புல. அந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கோல்டு மெடல் வாங்கியுமே என் பேரை நீங்களா சொன்னீங்க, நான் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், அது மாறி இந்த ஷோ மூலிமா நான் யாருங்கிறது வெளியே தெரியணும், அதுக்காக தான் இந்த ஷோக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அது ஒரு நியாயமான ரீசன் மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு நிறைய
ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா நான் தானே என் பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு உங்ககிட்ட. அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, நான் கூட அடிக்கடி ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒர்க் அன்டில் யூ நோ லாங்கர் ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதை நோக்கி தான் இந்த மனுஷன் வந்து டிராவல் பண்றாரு போல இருக்கு. இது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு தாப்புல, இதுக்கப்புறமா தான் உலக நாயகனா மாறிட்டாப்புல. ஏன்னா அவர் என்ன பேசுறாப்புல அப்படிங்கிறது அவருக்கும் புரிய மாட்டேது, அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் புரிய மாட்டேது, வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் புரிய மாட்டேது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாப்புல, சரி ரைட்டு புரியல. அப்புறமா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாப்புல, அப்பயும் புரியல, சரி ரைட்டு. இங்கேயே நம்மளாம் இவ்வளோ குழப்பறானே, இவனை கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா எவ்வளோ குழப்புவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த ஆடிஷனை வச்சு பார்க்கும்போது இவங்க எந்த கிரைட்டீரியால செலக்ட் பண்றாங்க, என்ன டேலண்ட்டை பார்த்து செலக்ட் பண்றாங்க, எப்படி தான் ஃபில்டர் பண்றாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. உண்மையிலேயே இந்த 3 ஜட்ஜஸும் பார்த்து தான் செலக்ட் பண்றாங்களா, இல்லை வந்துட்டு அந்த மைக்கில் பின்னாடி இருந்து சொல்றதை வச்சுக்கிட்டு சரி ஓகே செலக்ட் பண்ணி கொடுங்க, வேணா ரிஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஹோல்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க ஃபாலோ பண்றாங்களா, ஒன்றும் புரியல. கடைசியா அபிநயா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. இதுல அபிநயா பாத்தீங்க அப்படின்னா, எனக்கான ஒரு பர்பஸ் இருக்குங்க, நீங்க பிக் பாஸ் காமெண்ட்மெண்ட்ல செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணாம போங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புங்க, அனுப்பாம போங்க, ஆனா நான் வந்த விஷயத்தை பேசாம மட்டும் அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டுமா நீ பேசிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த புள்ள வந்து உமன் சேஃப்டியை பத்தி பேசுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த புள்ள என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கிளப்புக்கு போறவங்க, பப்புக்கு போறவங்க, அவங்கள பத்தி நான் பேச வரல, நான் சொல்ல வந்து பேசிக்கா எஜுகேஷனுக்காக, வேலைக்காக பெண்கள் வெளியே போறாங்கல்ல, அவங்களுடைய உமன் சேஃப்டியை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓவியாவும் மாயாவும் அப்ப கிளப்புக்கு போற பப்புக்கு போற பொண்ணுங்களுக்குலாம் சேஃப்டி வேணான்ற மாதிரி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த புள்ள திக்கி திணறி போயிடுச்சு. நான் எப்பங்க அப்படி சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லலைங்க, நான் இப்படி சொல்ல வந்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போதே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க, ஓன் டைம்ல தான் அந்த புள்ள பேசிட்டு இருக்கு, போ என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமால ஏன் டைம்ல அந்த புள்ள பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க நேரத்தை அவங்க எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அபிநயான்ற பொண்ணு உமன் சேஃப்டியை பத்தி பேசி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செலக்ட் ஆகி உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருக்குன்றது தெரியுது. அதை ராஜுவும் புரிஞ்சுக்கிட்டாப்ல. உடனே ராஜுவே சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா நீ இங்க வந்து உமன் சேஃப்டியை பத்தி பேசிட்டேன்றதுனால அது ஒரு டேலண்ட்னு சொல்லி கண்டுபிடிச்சி உன்னை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளலாம் அனுப்ப முடியாது, இதை தவிர்த்து உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சா. உடனே நீ ஏன்ட்ட பேசாத, பக்கத்தில் ஒரு பிள்ளை சும்மாவே அடிக்குது பாரு, அந்த பிள்ளை கூட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா சோசியல் மீடியாவில் நான் வந்து ரியல் ஃபேஸை காட்ட மாட்டேன், ஃபேக்கான ஃபேஸை தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பொண்ணுக்கு அந்த டாப்பிக்கும், அண்ட் இந்த அபிநய பொண்ணுக்கு பார்த்தா நான் ரியலாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பேச விட்டா கொலாடி சண்டை அடிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீட்ல 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்கல்ல, அதை லைவா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருக்காங்க பேக் மாதிரி. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் பேக் மாதிரி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 2 பேரும் மாறி மாறி கைமே கத்தி கத்தி பயங்கரமான சண்டைலாம் போட்டுருந்தாங்க. உடனே ஜட்ஜஸ் பார்த்தாங்க, சரி ரைட் நல்லா சண்டை போடுறாங்க, அப்படியே தூக்கி வெளியே ஓரமா உட்கார வைக்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஹோல்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே ஆல் தி பெஸ்ட். இதுல உள்ள கண்ணன் எடுக்கிறதுக்கு சில கேமராமேன்ஸ் இருப்பாங்க, வெளியே பைட் எடுக்கிறதுக்கு சில கேமராமேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எட்டி பார்த்துருப்பாங்க போலுக்கா நல்ல சண்டை போடுது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா உள்ள 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களே, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை இப்போ பைட் கொடுக்கும்போது நீங்க பண்றீங்க. என்ன மாதிரி தெரியுமா சண்டை போடுறீங்க, நான் தனியா போயிருந்தா நான் செலக்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும், இல்ல நான் தனியா போயிருந்தா நான் செலக்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். ஓகேவா, வாங்க சண்டை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியும் நிக்க வச்சு சண்டை போட விட்டுருப்பாங்க போல இருக்கு. 2 பேரும் மாறி மாறி அதே டயலாக் சொல்லி சண்டை போட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே சொல்லி கொடுத்து தான் சண்டை போட விடுறாங்கன்றது பச்சையா நமக்கே தெரியுது. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 பேர் ஆடிஷன் பண்ணாங்க இல்லையா. இந்த 8 பேர்ல இருந்து வெறும் 2 பேர் மட்டும் தான் அவங்க செலக்டே பண்ணிருக்காங்க. ஒன்னு ஜேசன், இன்னொன்னு வெங்கடேஷன். மீதி இருக்கிற 6 பேர்ல யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, எல்லாத்தையுமே ஹோல்ட தான் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 4 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர் அடிஷனலா ஆட் ஆகி மொத்தமா இப்போ வரைக்கும் 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆனவங்க எல்லாம் ஒரு ஓரமா இருப்பாங்க. அண்ட் ஹோல்டர் இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு டாஸ்க் கொடுத்து அதுல யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள மறுபடியும் அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருவாங்க போல இருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ்ல நடக்கும். ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.